கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்போது இந்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ரயில்வே பகுதியில் சிசிடிவி கேமரா ஏதேனும் பொருத்தப்பட்டிருக்கா? அதில் பதிவாகி இருக்கும் இல்லையா? அதனால கேட்கிறோம். அது தொடர்பான விவரம். தற்போது வரை சிசிடிவி தொடர்பான அந்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. சிசிடிவி இருப்பதாக எதுவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. தற்போது வரை அந்த மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் முழுவதுமே மக்கள் பெரும் துயரத்திலே ஆழ்ந்திருக்கின்றார்கள். பல்வேறு கிராமங்களை சார்ந்தவர்கள் கூட அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கும் சென்று அவர்கள் உறவினர்களை நேரில் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்களை ஆற்றுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள். இது சுற்று வட்டார கிராமங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு கேட் கீப்பர் செய்த தவறால் இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கின்றது என்ற எண்ணம் தான் எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கின்றது. பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதிய இந்த விபத்து என்பது அஜாக்கிரதை காரணமாக நடைபெற்றதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். இந்த ரயில்வே கேட் கிராசிங் இந்த இடத்திலே இந்த கேட் கீப்பர் அவர் சரியான முறையிலே செயல்படவில்லை. அதிகாலை நேரம் என்பதனாலே அவர் தூங்கிவிட்டார் என்றும், அவர் தன்னுடைய அந்த பணியை முழுமையாக செய்யவில்லை, அவரது அறையிலேயே அவர் ஓய்வில் இருந்தாரா அல்லது வேறு எங்கேனும் சென்று விட்டாரா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அவர் கேட்டை மூடி அதன் பிறகு சிக்னல் கொடுத்திருந்தால்தான் அந்த ரயில் வந்திருக்க வேண்டும். சிக்னல் கொடுக்காமல் ரயில்வே கேட்டை மூடாமல் எப்படி ரயில் கடந்து வந்தது என்ற சந்தேகமும் எழாமல் இல்லை. இது நேரடியாக அந்த கேட் கீப்பருக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மற்ற மேலே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகளும் கூட இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருப்பதாக சொல்கின்றார்கள். 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே மற்ற 3 பேர், அதாவது அந்த வாகனத்திலே பயணம் செய்த இருவரும், அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற பொதுமக்களில் ஒருவரும் தற்போது 3 பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 மாணவர்களை இழந்த அந்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்களும் தற்போது கதறி துடிக்கிறார்கள். அவர்கள் அழுவதையும், அவர்கள் அந்த மாணவர்களை பார்த்து அழுவதையும் பார்ப்பதற்கே யாரும் சக்தி இல்லாமல் துவண்டு போயிருக்கின்றார்கள். பெற்றோர் காலையிலிருந்து அழுது மேற்கொண்டு அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் அவர்கள் வாடிய முகத்தோடும் சோர்ந்து போய் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.